இல்லையா? திருக்கோயிலூரா? ஏற்கனவே ஃபோன் பண்ணீங்களா? ஆமாம் ஆமாம் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம், ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி பண்ணி. சரி சரி. அந்த இதை எடுத்து வை, இப்போ அடப்பை கரெக்டாக இருக்காங்களா? சரி சொல்லுங்கள். எப்படி தெரிஞ்சுது? எல்லா மாதமும் வரும் மலை சுற்றுவோம். சரி. அப்போ வந்து என்னன்னா பார்த்தேன். சும்மா இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்ல அதெல்லாம் பார்த்துருக்கேன். வாசி இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அது வீடியோஸில் கொஞ்சம் மாதிரி அந்த இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இருந்துச்சு. என்ன அட்வொகேட்டர் ஐயா நீங்கள்? நான் ஷிப்பிங்கில் ஷிப்பிங்கா? எங்கள் சென்னை சென்னை சென்னையில் தான். நான் ஊரில். நீங்கள் திருக்கோயிலூரில் தான். திருக்கோயிலூர். நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா? இது வந்து சித்த வேதம் நடவடிக்கை கிரமம்னு 2 புக்கு இருக்குது. அந்த புக்கை வாங்கி முதல்ல கார் இடமாற்றி கொண்டு படித்து அது நீங்கள் நல்லா அதில் சந்தேகங்கள்லாம் எதனா வந்ததுன்னா கேட்டு கிளியர் பண்ணி நீங்கள் ஒரு தெளிவாகணும். அதில் அந்த ஒரு விஷயத்தில் எதுக்காக நம்ம இதை வாங்கணும், இந்த பயிற்சி எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அதை தெளிவாகிட்டு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அந்த ஒரு கொள்கை இருக்குது, ஒரு 30 சட்டம் இருக்குது. அந்த 30 சட்டத்தில் நீங்கள் நடக்கிறீங்க, பரவாயில்ல இது ஓகே எனக்கு நான் இது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இதாகிட்டீங்கன்னா நம்ம அந்த ஜெயிச்சோம். அதே சமயத்தில் கல்யாணம் ஆகியிருந்தால் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கணும். கல்யாணம் ஆகாது இருந்தால் சிங்கிளாக வாங்கிக்கணும். இதுதான் இதோட ரூல்ஸ். செய்ய நீ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. என் மனைவிலாம் இங்கே இல்லை. என் மனைவிலாம் வந்து ஃப்ரான்ஸில் இருக்காங்க. ஃப்ரான்ஸில் இருக்காங்களா? சரி. அவங்க நீங்கள் அங்கே போவீங்க, அவங்க இங்கே வருவாங்கல்ல? நாங்கள்லாம் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு டைம் பார்க்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருந்தால் கூட அவங்க இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் கூட இந்த விஷயத்த சொல்லி அவங்களும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கும் வாங்கி அவங்களுக்கு சொல்கிறது சொல்லி வாங்கிக்குவோம். அந்த வருஷம் வந்து கூட வாங்கிக்கிட்டோம். சரிங்களா? ஏன்னா இது 2 பேரும் சேர்ந்து பயிற்சி பண்ணுவாங்க. நான் இதை பற்றி சொன்னேன். அவங்க வந்து என்னன்னா இது ஈடுபாடு இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் சொன்னேன் அது வந்து என்னன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு. சரி, அப்படிதான் இருப்பாங்க. சொல்லிட்டு நீங்க கத்துக்கங்க விட்டுருங்க அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க. சரி, அதெல்லாம் நான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வேணான்ட்டாங்க. சரி, நானும் விட்டுட்டேன். அது அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு தேர்தல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டு பசங்களுக்கு தெரியும், அவங்கள குடும்பம் அவங்க தான். மற்றபடி அவங்க அதை தாண்டி எதுவும் சிந்திக்கவும் மாட்டாங்க. நீங்கள் அப்படி கிடையாது இல்லையா? இந்த வாய்ப்பு உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. இப்போ இங்கே வந்திருக்கீங்க, இப்போ நம்ம பேசுகிறோம், இதெல்லாம் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடையாது. அந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடையாது இல்லையா? அதனால நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணுவோம், டோரை க்ளோஸ். நம்ம அவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அவங்கள அடுத்த மாதம் வரும்போது இங்கே கூட்டுவாங்க, கோயிலுக்கு போகலாம் அம்மா அப்படின்னு கூட்டுவாங்க. இங்கே வந்தால் அவங்களுக்கு அந்த விஷயம் புரியும். நம்ம சொல்லணும், நீங்கள் சொல்கிறது ஒரு விதமாக இருக்கும், இப்போ நான் சொல்கிற விஷயமா அவங்களுக்கு எடுத்துக்கணும். அதுக்காக இடம் பொருள் வியாபாரம் இருக்கு இல்லையா? அதனால் சொல்கிற வேண்டிய விஷயத்தில் அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சு இல்லைங்க வேணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா, இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா ஓகே தான், நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கலாம். நீங்கள் சொல்லிட்டு நான் சுத்தமாக வேணானே சொல்கிறேன். அப்படிதான் சொல்லுவாங்க. யாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. கசப்பான மருந்து சாப்பிட்டா நோய் போகும். ஆனால் யாரும் சம்மதிச்சு சாப்பிட்றது இல்லை. வலுக்கட்டாயமாக தான் குழந்தைக்கு கொடுத்தாகணும் இல்லைங்களா? ஸ்வீட்டு குத்தினா டக்குன்னு சாப்பிடும். இல்லை நம்ம என்ன பண்ண ஏமாற்றி ஸ்வீட்டை தடவி அப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க நமக்கு வந்து நோய் தீரணும்ல. இப்போ நமக்கு வந்து மரணங்கிற ஒரு நோய் பெருநோய். அது அந்த பிழியை தீர்க்கணும்னா அவங்களுக்கு நம்ம இந்த சில விஷயத்துங்களை வந்து சொல்லி தான் புரிய வைக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கணும். புரிஞ்சுங்களா? இது ஆக்சுவலாக வந்து இது இந்த யோகா பயிற்சியில் வந்து சில பேர் வர்றதுக்கு ஒய்ஃபுக்காரங்க ஏன் வரமாட்டாங்க, மனைவி ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா, நம்மளும் இவர் கூட ஒத்துழைச்சா இவர் உடனே போயிடுவார். நம்ம வரலன்னாவது கொஞ்சம் இழுத்து பிடிச்சின்னு அப்படி இப்படின்னு நம்ம செவ்வாய் இழுத்து உட்கார வைக்கலாம் அவரை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. சாமியாராக போயிடுவார், நம்ம குடும்பம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து எல்லாம் யோசிப்பாங்கய்யா, குடும்பம் இல்லையா? அதனால் நீங்கள் வந்து மட்டும் இந்த லைனில் வந்து சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாமே ஒன்றும் இல்லை. ஏன்னா இல்லறம் அல்லது நல்லறம் பண்ணுறதுன்னு அன்றைக்கி சொல்லிட்டாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்ம சேர்த்து கரை சேர்த்தணும். அதுதான் நம்மளுக்கு முழுமையான வெற்றி. அதனால் அவங்களுக்கு புரியலைன்னா கூட நம்ம சொல்லணும். இப்போ ஒரு குழந்தை இருக்குது,
உங்கள் மனசில் இது வந்து கரெக்டு அப்படின்னு தெரியுது, அது அது வேறு ஏடாகுடமாக செய்யும், அதை நம்ம கரெக்ட் பண்ணுறோமா இல்லையா, சொல்லி புரிய வைக்கிறோமா இல்லையா? அப்போ அது வந்து அறியாமையில் இருக்குது, இது செய்கிறது தப்புன்னு நமக்கு நல்லா 100% தெரியுது. அப்போ எப்பா இது மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி செய்யணும் ஒன்று சொல்லி அப்பாலாம் எல்லாம் 2 தட்டி சொல்லிவிடும். அது மாதிரி இவங்களுக்கு வந்து தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரிய வைக்கிறது யாரோட கடமை? நம்மளோட கடமை தானே. ஏன்னா லைஃப் பார்ட்னர்னா ரெண்டுமே எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க உங்கள் கூட. அப்போ நீங்கள் வந்து மோட்ச வழி நல்ல இறைவனை நோக்கின ஒரு பயணத்துக்கு போகிறீங்க, ஒரு புனிதமான வழிக்கு போகிறீங்க, அவங்களும் ஷேர் பண்ணி கூப்பிட்டு போகணும். நீங்கள் நம்போன்னு விட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு நம்பி ஒரு ஆத்மா வந்துச்சு, அதை விட்டுட்டு வந்துட்டாருன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க நம்மளை, சரிங்களா? நம்ம முழு முயற்சி எடுக்கணும் அதுக்காக. அவங்களே நம்மளை வந்து நம்ம நினைக்கணும், நம்ம முதல்ல பாசிட்டிவாக நினைக்கணும், அவங்க வரணும், அவங்களுக்கும் இந்த பயன் அடையணும். அவங்க நல்ல ஒரு விஷயம் இருக்கான்னு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும் பயன் அடையணும்னு நினைப்போம் இல்லையா? அப்போ அது நம்ம முதல்ல நினைக்கணும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அப்போ நீங்கள் வந்திருக்க மாதிரி அவங்களும் இங்கே வர வைங்க, வர வச்சு நம்ம பேசுவோம். இங்கே நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபேமிலிஸ்லாம் வருவாங்க, வீழ்ச்சி எடுக்க வருவாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்த்து அவங்களும் கொஞ்சம் அவங்க உங்கள்கிட்ட என்கிட்ட இல்லாத ஒரு கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு வேறு இடத்துல கிடைக்கலாம். இங்கே இந்த அட்மாஸ்பியரே வேறு, புரியுதுங்களா? அதனால் இந்த இடத்துக்கு வந்தால் இடம் பொருள் எவ்வளோங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்தால் அவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த உலகத்திலேயே ஒரு மனநல வைத்தியசாலை அப்படி எதுன்னா இந்த திருவண்ணாமலையை சுற்றில இருக்க அந்த 16 கிலோமீட்டர் தான். எவ்வளோ பேருக்கு இங்கே வந்து மனநல சரியாகுது, எவ்வளோ குழப்பங்கள் தீருது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பவர் உள்ள இடம் இந்த இடம். அதனால் இங்கே வரும்போது அவங்களுக்கு, ஏன்னா திருவண்ணாமலை நினச்சாலே முக்தி அப்படின்றாங்க. அப்போ நினச்சாலே முக்தின்னு அந்த இடத்துக்கே வர வேண்டியதானே? அது நமக்கு ஒரு பலன் கிடைக்குதா இல்லையா? அதனால் நீங்கள் கூட்டு வாங்க. அவங்க வரமாட்டாங்க, அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதுதான் இயல்பு. அதான் நம்ம மாற்றணும். நம்ம கூட இங்கே வர்றது நம்ம இயல்பு கிடையாது. இந்த உலகத்திலே சுற்றுறது தான் நம்ம இயல்பு. நம்ம அதையும் தாண்டி நம்ம இங்கே வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்னா இதெல்லாம் விஷயம் இல்லை, இங்கே ஏதோ இருக்குது, இது நமக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் இங்கே, அப்படி தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இல்லையா? அந்த தீர்வு அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். இதுதான் நம்ம முக்கியமான உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அதான் நீங்கள் புக்கை வாங்கிட்டு போய் படிங்க. படிச்சுட்டு நீங்கள் இந்த வழியில் வந்துட்டீங்கன்னா ஒழுக்கமான பாதை. இது வந்து சைவத்தை கடைப்பிடிக்கணும், பழக்க வழக்கங்கள்லாம் அது அந்த ரூல்ஸில் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால அடுத்து நம்ம இப்போ சந்ததியை அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. தாய் தகப்பன் எவ்வளியோ பிள்ளைங்களாம் அவ்வளி தான். அப்போ இந்த உலகத்தில் ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகிற உலகமாக இருக்குது இப்போ இருக்கிற காலம். நம்ம பிள்ளைகளை வந்து நல்ல ஒரு ஒழுக்க பாதையில் வளர்க்குறது சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்த வழியில் போயிட்டோன்னு வச்சுங்களேன், அப்பா அம்மா காட்டி கொடுக்குற வழியில் அதுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அதுவும் நமக்கு ஒரு பெரிய சேஃப்டி ஆகிப்போம். நம்ம அதுதான் நம்ம கடமை. ஒரு பெற்றோராக நம்ம வந்து இந்த பரமாத்மா சொல்கிறார் பகவத்கீதையில், யார் ஒரு நல்ல தாய் தகப்பான் அப்படின்னா, தான் குடும்பத்தை ஒழுக்கமாக இருந்து உழைச்சி சம்பாதிச்சு தான் குடும்பத்தை காப்பாற்றுறவங்களும், அந்த குழந்தைங்களுக்கு இந்த உணவுக்கு சம்மந்தமானது இல்லை, அந்த ஆத்மா சம்மந்தமாக அந்த பிறவா நிலைக்கு யார் அந்த வழியை வகுத்து தராங்களோ அவங்க தான் உண்மையான தாய் தகப்பன்னு வந்து பரமாத்மா சொல்கிறார். இப்போ நம்ம அந்த வழியை காட்டி கொடுக்குறது நம்ம கடமை, புரியுதுங்களா? ஜீவனாம்சம் நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. குழந்தைங்களுக்கு வைப்புக்கு அவங்களுக்கு மேல்நிலை அடையிறதுக்கு உண்டான வழியே காட்டி தர வேண்டியது நம்ம தான் காட்டி தரணும். இப்போ அது நம்மக்கிட்ட இருக்குது கடமையாக. நம்ம அதனால் அவங்கள அவாய்ட் பண்ணாமல் இன்க்ளூட் பண்ணணும். வாங்க வாங்க நீங்கள் வரணும், கட்டாயம் நீயும் அந்த நிலையை அடையணும், நம்ம பிள்ளைங்களாம் அந்த மாதிரி புனித நிலைக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். முதல்ல நாம் நினைக்கணும். அதுதான் அங்கே செயல்பாடாக வரணும். நான் இதே வரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, வரணும், வர வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் நம்ம பாசிட்டிவாக நம்ம என்ன விதைக்கிறோமோ அது நமக்கு அறுவடை பண்ணணும். சரிங்களா? அதனால் நீங்கள் அடுத்த மாதம் அடுத்த மாதம் இங்கே பௌர்ணமி விழா இருக்காது. சாமிக்கு வந்து ஜென்மதின விழா. அவர் வந்து கார்த்திகை தீபாவளிக்கு தான் சாமி ஜனநாள். அதனால் வடகரையில் வந்து நாங்கள் எல்லாம் போயிடுவோம். அதுக்கு அடுத்த மாதம் அங்கே இருக்கோம். வருஷத்தில் இந்த ஒரு கார்த்திகை மாதம் மட்டும் இங்கே வந்து தீட்சை இருக்காது, இது இருக்காது, அன்னதானம் இருக்காது.
மற்ற மாதம் 11 மாதம் இங்கே நடக்கும். இந்த மாதம் மட்டும் நாங்கள் அங்கே அடுத்த மாதத்துக்கு அங்கே போயிடுவோம். நீங்கள் அடுத்த மாதம் இந்த புக்கை வாங்கிட்டு போய் 2 மாதத்துக்கு படிங்க, அதுக்கு அடுத்த மாதம் இங்கே வாங்க. வந்தீங்கன்னா நம்ம பேசிட்டு அவங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்கலாம். சரிங்களா? அதுதான் வேறு ஒன்றும் கஷ்டமான வேலை ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தவம் பண்ணுறது ஈஸி. அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த பயம் போயிடும். ஸோ நம்ம வீட்டுக்காரர் நம்ம வீட்டுலாம் போக மாட்டாரு, இதில் இன்னும் விஷயம் இருக்குது, அப்போ 2 பேரும் நல்லா பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான்.